நாடாளுமன்ற இருக்கைகளின் எண்ணிக்கை 543ஆக இருக்க வேண்டும், அதை விட கம்மி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ற கோரிக்கையை தமிழக வெற்றிக் கழகம், மக்கள் நீதி மய்யம், விசிக, மதிமுக, கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் உட்பட பல கட்சிகள் கொடுத்திருக்கிறார்கள். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 543 அப்படிங்கிறதுல மாற்றம் வரக்கூடாது அப்படின்னும், ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் இதுவரையிலும் அப்படி ஒரு அறிவிப்பை கொடுக்கலையே, திடீர்னு திமுக இதை வச்சுட்டு தாம் தூம்னி குதிப்பதற்கான தேவை என்ன அப்படிங்கிற கேள்வியும் கேட்டிருக்காங்க. மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவராக கமலஹாசன் அவர்கள் கூறியிருந்தது, My opinion is that this 453 need not change. Even when it was 145 crore, these 453 members led the country to this position today. இந்த 453 இல்ல 453 543 தானே, மனுஷன் அங்க கொஞ்சம் என்ன ஆயிட்டாரு, கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. ஆனா அது 543 சீட் அப்படிங்கிறத அவரும் ரியலைஸ் பண்ணல. அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சகாக்கள், மக்கள் நீதி மையத்தினுடைய முக்கியமான நபர்கள் எல்லாருமே இருக்காங்க, அவங்களும் அதை ரியலைஸ் பண்ணல. இந்த கேள்விக்கான பதிலை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய நிருபர்களும் இதை ரியலைஸ் பண்ணல அப்படிங்கிறது சோகத்தின் உச்சம் அப்படின்னு சொல்லலாம்.